துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சைபர் குற்றவாளிகளாக மாற்ற உடலில் மின்சாரம் பாய்ச்சி கொடுமை. அதிக சம்பளம் வாங்கி தருவதாக கம்போடியா, லாவோல் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படும் நபர்களின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி வலுக்கட்டாயமாக சைபர் குற்றவாளிகளாக மாற்றப்படுவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடிப்படை கணினி அறிவு, தட்டச்சு, ஆங்கிலம் மொழி தெரிந்த இளைஞர்களை குறிவைத்து டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வாயிலாக இடைத்தரகர்கள் மற்றும் சட்டவிரோத ஆள் சேர்க்கும் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக விளம்பரங்களை வெளியிடுகின்றன. இவற்றை நம்பி ஏமாறுவோர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து வழியாக கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றனர். இத்தகைய ஆள் கடத்தல் மற்றும் மோசடிகள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்கள் இந்திய சைபர் குற்றவாளி தடுப்பு ஒருங்கிணைப்பு மைய வாயிலாக வெளிநாடுகளில் உள்ள தமிழகத்தை சேர்ந்த 1285 பேரின் விவரங்களை பெற்று சரிபார்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா, மருத்துவ சிகிச்சை மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் போக 114 பேர் குறித்த விவரங்களை அறியும் பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியது தொடர்பாக சென்னை, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, விருதுநகர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் 10 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மர்ம நபர்களின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் 189 பேர் தமிழகம் திரும்பியுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வெளிநாடுகளில் உள்ள மர்ம நபர்கள் சைபர் குற்றவாளிகளாக வேலை செய்ய மறுப்பவர்களின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி பட்னி போட்டு துன்புறுத்தியதுடன் சம்பளத்தில் இருந்து அபராத தொகையை பிடித்தம் செய்தும் கொடுமைப்படுத்துகின்றனர். மேலும் மர்ம நபர்கள் இந்திய வங்கிக் கணக்கு வாயிலாக பண மோசடி செய்து அதை கிரிப்டோ கரன்சி வாயிலாக மாற்றியதும் தெரியவந்தது. அந்த வகையில் 2024 பிப்ரவரி வரை 14 மாதங்களில் இந்தியாவில் இருந்து 10,188 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையத்தின் உதவியை நாட இந்தியாவில் உள்ள உறவினர்கள் 18-30-30-93-793 மற்றும் வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் 80-69-00-99-01 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 80-60-90-99-00 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.